ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை நார்த் சைடில் ஒரு சின்ன கிராமத்தில் நடந்த ஒரு சின்ன கதை. நார்த் சைடில் ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் ஒரு கோயில் ரொம்ப இடிஞ்சு போய் ரொம்ப பழசா அப்படியே மெயின்டைன் பண்ணாமையே இருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த கோயில் பக்கத்தில் யாருமே போக மாட்டாங்க. ஏன்னா அந்த கோயில் கிட்ட போனாலே ஏதோ ஒரு சவுண்டு, ஏதோ யாரோ உள்ள இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. அந்த கோயில் அந்த காட்டை சுத்தி இருக்கிற காடுங்களுக்கு நடுவுல இருக்கு. எப்படி இருந்தாலும் அந்த கிராமத்துக்குள்ள போகணும்னா அந்த கோயிலை தாண்டி தான் போகணும். அந்த காட்டுக்குள்ள இருக்கிற அந்த கோயிலுக்கு யாராச்சும் அந்த காட்டு வழியா போனவங்கெல்லாம் சில பேர், நிறைய பேர் தொலைஞ்சு போறாங்க. சில பேர் என்ன நடந்துச்சுன்னே தெரியாமலாம் இருக்காங்க. அந்த கோயில் கிட்ட போறவங்க, தொலைஞ்சு போறவங்கலாம் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணு அந்த கோயிலுக்கு சிற்பங்கள்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்காக வராங்க. அந்த பொண்ணு பேர் அமுதா. அவங்க டீம்ல உள்ளவங்கலாம் இந்த பொண்ணை போக வேண்டான்னு எவ்வளவோ தடுக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு இல்ல இல்ல நான் போயே தீருவேன்னு ரொம்ப கிளம்பி வந்துட்டாங்க. ஆனா இங்க இருக்கிற பிரச்சனைய அந்த பொண்ணுக்கு சரியா தெரியவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த கோயிலை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடக்க ஆரம்பிக்க அவங்கள சுத்தி அமானுஷ்யமா என்னமோ நடக்க ஆரம்பிக்குது. இந்த பொண்ணும் அதை ஃபீல் பண்றாங்க. இருந்தாலும் அந்த பொண்ணு கிவ் அப் பண்ணாம அவங்க பாட்டுக்கு என்ன வேலை பார்க்க வந்தாங்களோ அந்த கோயில்கிட்ட போயிட்டே இருக்காங்க. இந்த பொண்ணு கோயிலுக்குள்ள நுழையிறாங்க. நுழைஞ்சோடனே இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த ஆராய்ச்சி பண்ண அந்த பொண்ணு நிறைய சிற்பங்கள் இருக்கு, ரொம்ப அழகழகா இருக்குன்னு சொல்லிட்டு அதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணதுனால டைம் ஆனதே தெரியாம, நைட்டு ஆனது தெரியாம அங்கேயே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நைட் ஆக அவங்களுக்கு நிறைய நிறைய வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. நிறைய பேர் அழுகுற மாதிரியும், நிறைய பேர் கத்துற மாதிரியும், நிறைய பேர் மொணக்கிற மாதிரியும் வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. இந்த சவுண்டை கேட்டு வேற ரூம்குள்ள போறாங்க அவங்க. போனா அங்க நிறைய எலும்பு கூடுங்க, நிறைய இது ஸ்மெல் அடிக்குது ஒரு மாதிரி. நிறைய சுத்திலும் எலும்பு கூடாவே இருக்கு. இதை பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னது இவ்வளோ எலும்பு கூடா இருக்கு, இதெல்லாம் யாருதான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது, இங்க முன்னாடிலாம் ஆராய்ச்சி பண்ணவங்கலாம் இறந்து போயிருக்காங்க. ஆராய்ச்சி மட்டும் இல்ல, இந்த கோயிலை பார்க்க வந்தவங்கலாம் இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. அவங்களோட எலும்பு கூடு தான் இதுன்னு தெரிய வருது. இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடிலேருந்து ஏதோ ஒரு உருவம் அந்த பொண்ணை இழுத்துட்டு போகுது. அப்படி போகும்போது அந்த பொண்ணு கத்துறாங்க. அந்த சவுண்ட் அப்படியே அந்த கோயில் முழுக்க கேக்குது. அடுத்த நாள் காலையில விடியுது. அந்த பொண்ணு அந்த கோயிலை விட்டு வெளியில வரவே இல்லை. அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியல. இப்போ அந்த பொண்ணு தேடி இன்னொருத்தர் அந்த கோயிலை நோக்கி வராங்க. அவருக்கு என்ன ஆக போகுதுன்னு யாருக்குமே தெரியல. நீங்க சொல்லுங்க, அவருக்கு என்ன நடக்கும்னு. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.